ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், விளா மீன் வச்சு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் ஒரு குழம்பு பார்க்க போகிறோம். அதோடு சேர்த்து வாழைப்பூ, முருக்கமில்லை வரை, அதோட வெண்டிக்காய், அதோட மீன் பொரியல், இதெல்லாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். முதல்ல மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டியை வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடாகினதுக்கு அப்புறமா நாங்கள் அதில் கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, பெருஞ்சீரம் இதெல்லாம் சேர்த்து ஒரு கொஞ்ச நேரம் இதை நாங்கள் வதங்க விட போகிறோம். இவ்வளோ வதங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் உள்ளி வெட்டி வச்சுருக்கிறோம். அதே மாதிரி இதில் சேர்த்துக்கொள்ள போகிறோம். உள்ளி வதங்கினதுக்கு பிறகு ஒரு 2 தக்காளி வெட்டி வச்சுருக்கிறோம். அந்த தக்காளியும் இதோட நாங்கள் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் இந்த உள்ளி, வெங்காயம், பெருஞ்சீரம் இதெல்லாம் வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இதெல்லாம் வதங்கிட்டது. இதோட நாங்கள் வெட்டி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணுறோம். இந்த தக்காளி கொஞ்ச நேரம் வதங்க விடுவோம். இப்போ இது தக்காளி இதெல்லாம் வதங்க இப்படியே விட்டுட்டு நாங்கள் வெண்டைக்காய் எப்படி செய்கிறதுன்ற பார்க்கலாம். நான் வெண்டைக்காயை கழுவி வெட்டி இதில் உப்பும் சேர்த்து வெங்காயமும் சேர்த்து வச்சுருக்கிறேன். இதோட புளியும் சேர்த்து பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் இதை அவிய வைக்க போகிறேன். இப்போ இந்த வெண்டைக்காயை நாங்கள் ஒரு மூடி போட்டு ஒரு 7-8 நிமிஷம் இதை முதல் அவிய வைப்போம். இப்போ இந்த மீன் கறிக்கு நாங்கள் தக்காளி வதங்கிட்டது. இதில் கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணி கொள்ள போகிறோம். இதோட இப்போ கருவேப்பிலை சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த கருவேப்பிலை போட்டதுக்கு பிறகு நாங்கள் இந்த தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த உப்பு சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் எங்களோட கறிக்கு தேவையான அளவு தூள் சேர்த்து கொள்ள போகிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தூள் சேர்த்து கொள்ளலாம். நான் எனக்கு தேவைக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நான் சேர்த்துக்கொள்கிறேன்.
இப்போ இதோட நாங்கள் இதுக்கு தேவையான புளித்தண்ணியை வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். இந்த புளித்தண்ணி சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நாங்கள் கொஞ்சம் கொதிக்க விடுவோம். இதுக்கு பிறகு தான் நாங்கள் மீன் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். அப்படி மீன் சேர்க்கும்போது மீன் எங்களுக்கு உடையாமல் இருக்கும். இப்போ இது கொதிச்சிட்டு இதில் வந்து நாங்கள் மீனை சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த மீனை சேர்த்ததுக்கு பிறகு நான் உப்பு பார்க்கும்போது நான் போட்ட உப்பு கொஞ்சம் காணாது. இதால் திருப்பி நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ள போகிறேன். இந்த உப்பை சேர்த்துட்டு நான் வந்து வச்ச வெண்டிக்காய் அவிஞ்சிட்டு கொண்டு பார்க்கலாம். இப்போ வெண்டிக்காய் அவிஞ்சிட்டது. இதில் வந்து கொஞ்சம் பால் சேர்த்துட்டு அதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்க்க போகிறோம். அதுக்கு பிறகு நாங்கள் இந்த மீன் கறிக்கு வந்து பால் சேர்த்து கொள்ள போகிறோம். இப்போ வந்து நாங்கள் மீன் கறிக்கு வந்து பால் சேர்த்துக்கொள்ள போகிறோம். இன்றைக்கு தேங்காய் பால் இல்லை, இந்த பால்லாம் நாங்கள் இதில் வந்து சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதை வந்து சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்ச நேரம் இதை மூடி வைக்க போகிறோம். கொஞ்சம் கொதி வரட்டும். இப்போ வெண்டிக்காய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வெண்டிக்காயை வந்து நாங்கள் இறக்கிட்டு அதுக்கு பிறகு மீன் ரெடியாக இருக்குது. மஞ்சள் உப்பெல்லாம் பிரட்டி வச்சுருக்குது. இந்த மீனை வந்து பொரிச்செடுப்போம். இப்போ மீன் பொரிஞ்சோன்றிருக்கட்டும். இப்போ நாங்கள் வந்து இந்த வாழைப்பத்தியை வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கொள்வோம். வாழைப்பத்தியை வந்து வெட்டி கொள்ள போகிறோம். இதை வந்து வெட்டி நாங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியும் உப்பும் சேர்த்து இதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சா தான் அதோட அந்த கயர்த்தன்மை இல்லாமல் போகும். அதை முதல் நாங்கள் இப்போ வந்து வெட்டி உப்பு போட்டு ஊற வைப்போம்.
இப்போ வாழைப்பத்தி வெட்டுற நேரத்தில் எங்களோட மீன் கறியும் ரெடி ஆகிருக்குது. பார்ப்போம் வாங்கோ. ஓகே, மீன் கறி ரெடி ஆகிருக்கு. நாங்கள் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை இப்போ நாங்கள் இறக்க போகிறோம். இப்போ பொரிய போட்ட மீனை வந்து பார்ப்போம். அதை இப்போ நாங்கள் அடுத்த பக்கம் திருப்பி விடலாம். திருப்பி விட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் இதில் இது எங்களுக்கு சரியாக வந்திருக்கு. நாங்கள் எடுப்போம் அதையும். இப்போ இந்த வாழைப்பத்தி நாங்கள் வறுக்க போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பத்தியோடு சேர்த்து வறுக்க போகிறோம். இந்த முருக்கமிலையை வந்து இதை வந்து நாங்கள் துப்புரவு பண்ணி கொள்ளுவோம். அதாவது வந்து இதில் இருக்கிற தண்டுகளை நீக்கி இதை சின்ன சின்னனா வெட்டி கொள்ள போகிறோம். முருக்கமிலையை வெட்டி எல்லாம் கழுவி வச்சதுக்கு பிறகு நான் வந்து இந்த வரையை ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு சட்டியில் வந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகாய், சித்த மிளகாய், பெருஞ்சீரகம், நச்சீரகம், கடுகு எல்லாம் சேர்த்துட்டு அதோட முதலே வெட்டி வச்சு உப்பில் ஊற வச்ச வாழைப்பொத்தியை வந்து சேர்த்து வதங்க விட போகிறேன் ஒரு கொஞ்ச நேரம். இந்த வாழைப்பத்தி வதங்கி வந்த நேரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கிற முருக்கமிலையை சேர்த்து கொள்ள போகிறோம். அதோடு வந்து தேங்காய் பூவும் சேர்த்து கொள்ள போகிறோம். இந்த முருக்கமிலையும் வாழைப்பத்தியும் வந்து
ஹெல்த்தியான ஒரு வரை. அதோட வந்து இந்த வாழைப்பத்தி வந்து ஆண்களுக்கு மிக மிக சிறந்த ஒரு உணவு என்று சொல்லினேன். கல்லடசல் அந்த மாதிரியான நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்குமென்று சொல்லினேன். வந்து எல்லாருமே இதை ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காய்ப்பூ சேர்த்ததுக்கு பிறகு நாங்கள் ரொம்ப நேரம் இதை வச்சுருக்கக்கூடாது. இந்த வரை வந்து எப்போவுமே இலவகை வந்து எப்போவுமே பச்சைத்தன்மையாக இருக்கணும். இது வந்து தேங்காய்ப்பூ போட்ட உடனே வந்து இதை நாங்கள் இறக்கி கொள்ள போகிறோம். தேங்காய்ப்பூ போட்டதுக்கு பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இறக்க போகிறோம். வாங்கோ, நாங்கள் இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன்றதை காட்டுறோம். வாழைப்பத்தி வரை, மீன் பொரியல், அப்படியே அங்கால மீன் குழம்பு, அப்படியே அங்கால பார்த்தா சொன்னால் வெண்டிக்காய். பாருங்க மக்களே, எங்களோட மீன் வந்து ஒன்று கூட உடையாமல் அழகாக வந்திருக்குது. இங்கால வெண்டிக்காய் பால்கறி ரெடியாக இருக்குது. அதோட வெள்ளை சோறு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மெத்தடில் வந்து மீன் குழம்பு எல்லாத்தையும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.